சார் உங்களை பத்தி நான் எதுவும் சொல்ல வேணாம் சார். ஜாக் சார் உங்களுக்கு கூச்சமா வேற இருக்கும் சார். நான் வேற அதை தேவையில்லாம நீங்க செட்டு போட்டதோ இல்ல ஒரு ஊரே அந்த செட்டு வந்து சார் எனக்கு தெரிஞ்ச எல்லாரையும் நான் கூப்பிட்டேன் செட்டுக்கு. வாங்க டைம் டிராவல் பண்ணலாம். ஒரு செட்டு போட்டு ஒரு 70களுக்கு கூட்டிட்டு போனார். சும்மா அந்த தெருக்கள் தான் அது. ஆனா எனக்கு தெரிஞ்ச எல்லாரையும் வர வச்சேன். இந்த செட்ல வாங்க, சும்மா இருங்க, பாருங்க, வேடிக்கை பாருங்க. உங்களுக்கு ஒரு இந்த இடத்துல இருந்து ஒரு 40-50 வருஷம் பின்னாடி போகலாம், போய் இடத்துல வாழ்றத பார்க்கலாம். என்ன ஜனாசா இருக்கும்போது சொல்லுவாரு, ஜனாசா சொல்லியிருக்காரு, இன்னொரு ஒரு ஆர்ட் ஆர்டிஸ்ட் தான் சொல்லியிருக்காரு, என்னதான் செட்டு போட்டாலும் அங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் அந்த காஸ்டியூம் போட்டு நடக்கும்போது அதுக்கு உயிர் வருது அப்படின்னு சொன்னாங்க. ஜாக்கி சார் போட்ட செட்டு ஒரு பக்கம், அந்த ஆர்டிஸ்ட்லாம் சேர்ந்து அதான் நடக்கும்போது அது அப்படியே காலத்தை கடந்து எங்களை வந்து பின்னாடி கூட்டிட்டு போச்சு. அந்த இடத்துல வாழ்ந்த அனுபவத்தை அதை உருவாக்கிச்சு சார். தேங்க்யூ ஸோ மச். மற்ற எல்லாருக்கும் பவானி பத்தி நான் என்ன சொல்றது தெரியல. பவானி நல்லா இருக்கும். பவானி சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். தமிழ் சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களுடைய அடுத்த படத்துக்கு வாழ்த்துக்கள். போஸ்ட் ரொம்ப பிரமாதமா இருந்தது. சூப்பர் ஆக்டர் சார். அப்புறம் சார் ராஜா சார், லவ் யூ சார். ஐ லவ் யூ சார். ஏ ஐ லவ் யூடா. ஐ டு மிஸ் யூ. இன்னும் காதலும் அன்பும் சார்ந்து எத்தனை வார்த்தைகள் உண்டோ அத்தனை வார்த்தையும் உனக்கு பரிசீலிக்கிறேன். நன்றி. சார் கொஞ்சம் கேப் கொடுங்க. ராஜா சார் இருக்கிற காலத்துல அவருடைய இசையை ரசிக்கிறதே நான் பெரும் தவம் இருந்து வாங்கி வந்த வரமா நினைக்கிறேன். அப்படி இருக்கிற ஒருத்தனுக்கு வந்து அவரோட பழகிறது, அவரோட கேள்வி கேட்குறது, அவரோட ஸ்டுடியோல இருக்குது, அவர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்தது, அவர்கிட்ட இருந்து ஒரு கால் வந்தது, அவர் படத்துல வேலை பார்த்தது, இப்படி பல வரங்களை வாங்கி வந்த ஒரு பெரும் பாக்கியவானா நான் கருதுறேன். இந்த மேடையில அவரோட இருக்கிறதையும் சரி. அன்னைக்கு சூரி சொன்ன மாதிரி நான் சொல்லிட்டேன், என்னாலும் திரும்பி கேளுங்க. நான் சொல்லும்போது ஒரு ஆங்கிள் கேளுங்க. அன்னைக்கு சூரி வர்றதுக்கு 10 நிமிஷம் நான் வெளியே வெயிட் பண்ணிருக்கோம் போல இருக்கு. எனக்கு அவரை பார்த்து தனியா கிடைச்சிட்டாரு, போயிடுவோம்னு சொல்லிட்டு நான் நேரம் உள்ள போயிட்டேன். எனக்கு எப்பவுமே சான்ஸுக்காக இயங்கி பழக்கத்தினால டப்புன்னு உள்ள போயிட்டேன். உள்ள போய் உட்காந்து பேச ஆரம்பிச்சேன், கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன். ஸோ நான் கேள்வி கேட்க தொடங்கினதுனால அவர் ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்தாலும் அவர் என்ன பார்த்தே பதில் சொல்லிட்டு இருந்தாரு. நானும் கண்ணு வைக்காம அவரை வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். ஒரு முதல்ல காதல் வந்து அந்த காதலி ஓகே சொல்லிட்டு எடுத்து உட்காந்து எப்படி வேடிக்கை பார்ப்போமோ அந்த மாதிரி தான் வேடிக்கை பார்த்துருந்தான் அவர்.